என்னிடம் ஒரு சிறிய பாக்கெட் ஸ்கிட்டில்ஸ் இருக்குது. அது ரொம்ப குறைவு மற்றும் உள்ள ஒரு ஸ்கிட்டில் மட்டும் இருக்குது. மற்றவ இன்னும் கொஞ்சம் இருக்கு. ஆம், எனக்கு சராசரி அளவு உள்ளது. இந்த பாக்கெட் ஸ்கிட்டில்ஸ் நிச்சயமா எனக்கு போதும். அத பாருங்க. வாவ், நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி. இது மாதிரி பெரிய அளவிலான ஸ்கிட்டில்ஸ் நான் இதுவரை பார்த்ததே இல்லை. மகளிர், சரி, நான் நினைக்கிறேன் பிரிட்னி துவங்குவாள். சரி, இதை முயற்சிப்போம். அதை இனிசிய சுவாரஸ்யமாக சாப்பிடலாம். ஒரு யோசனை. நான் ஸ்கிட்டில்ஸை நடப்பேன். ஆம், பூமியில் நம்ம செம்பருத்தியை விட்டு விடுவோம். மதியடித்து புதைத்திடுவோம். நாங்கள் மறு காலத்திற்குள் காத்திருப்போம். இப்போது மரம் வளர்ந்து விடும். வாவ், அதை பாருங்கள். ஸ்கிட்டில்ஸ் மரம். என்ன அது உண்மையா? ஆம், நான் இதே ஊட்டத்தில் ஒட்டவும் முயல்கிறேன். அவை மிக பெரியது. வாவ், நன்றி. ஆமாம், அதை நான் முயற்சிக்கலாம். அருமை, மிகவும் சுவையாக இருக்கின்றது. எனக்கு இது மிகவும் பிடிக்கிறது. நானும் அதை முயற்சிக்க விரும்புகிறேன். அது உந்து இல்ல, அது எனக்கு. ஆமாம், நான் மிக சிறந்த யோசனையை கண்டுபிடித்தேன். மிகவும் நன்று. ஆமா, ஆனால் நானும் முயற்சிக்க விரும்புகிறேன். அது முடிஞ்சுட்டது. உங்க உதடுகள் என்ன ஆச்சு? என்ன? வாவ், இவை நிறமுடையவை. அத பாருங்கள். அழகா உள்ளது. காத்திருங்கள், அது ஏன் இல்ல? சரி, நான் முடிச்சிட்டேன். உன் வரிசை. நன்றி. நான் அதை சாப்பிட போறேன். நேரா மேசையின் மேல் ஊத்துறேன். சிவாதனை வண்ணத்திற்கேற்ப அறிதல். அருமை. இப்போது எனது குழாயை எடுத்து எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் சாப்பிட வேண்டும். வெண்கலம் முடிந்தது. அருமை. வாவ், நான் ஒளிர்ந்து நிற்கிறேன். இப்போது நான் வெண்கலமாக இருக்கிறேன். வருண ஆச்சரியம். சரி, நான் முயற்சிக்கிறேன். ஆம், நீல நிறத்தை முயற்சிக்கிறேன். ஆம், சரி. வாவ், நான் நீலமாக மாறிவிட்டேன். வாவ், குல் ஸ்டைல். ஆம், அடுத்தது என்ன இருக்கும்? என்ன? உன்னுடைய நிறம் மாறி போய் சென்றது. மீண்டும் மீண்டும் கடைசியானது. நான் பச்சையாக இருக்கிறேன். நிக்கோல், நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்றது முக்கியம். அப்படின்றால் ஒரு வீடியோவையும் தவற விட மாட்டீர்கள். அதை லைக் செய்யவும் மற்றும் நோட்டிபிகேஷன் பெல்லை மறக்க வேண்டாம். நிக்கோல், நீங்களும் இப்போது முயற்சி செய்யலாம். சரி, அருமை, அதை முயற்சிப்போம். எனக்கு இன்னும் சில பூச்செடி கிழங்குகள் இருக்கின்றன. தயவு செய்து. நிக்கோல், சத்திற்கு பகிர முடியுமா? முடியாது. உன்னை ஏமாற்றின. இது எல்லாம் எனது. இந்த மந்திர ஸ்கிட்டில்ஸ் எல்லாம் எனது. இது சாப்பிடுவதை நிறுத்த முடியல. ரொம்ப நல்லது. இருங்கள். என்ன, இது முடிஞ்சு விட்டதா? வாவ், நான் இப்போ கும்மாளமா? சிரிப்பாவே இருக்கு. இல்ல, அது எப்படியும் இருக்கவே மாட்டேன். நானும் கும்மாளமா இருப்பேண்டாம். சரி, இது கொஞ்சம் சர்க்கரை குக்கி இதய வடிவத்தில் இருக்கிறது. இதயத்தை வெட்டி எடுக்க ஐடம் சேர்க்கப்பட்டுள்ளது. பிரிட்னியின் குக்கிகள் செதுக்கப்பட்ட சதுர வடிவத்தில் மேலும் பெரியதாக இருக்கின்றன. சுவாரஸ்யமானது. இப்போது நிக்கோலுக்கு மிக பெரிய அளவு உள்ளது. மீண்டும், இந்த குக்கி உங்க தலைவிட பெரியது. எல்லோருக்கும் நிச்சயம் அதிர்ச்சி. ஆனா நம் மோனிகாவோட தொடங்குவோம். அது ஒரு சிறந்த யோசனை. முயற்சி செய்து பாருங்க. சரி, ஒரு ஊசி எடுக்கலாம். இது ரொம்ப கூர்மையா உள்ளது. அப்படியா? சரி, இது பொருந்துகிறது. இதோ அதை பின்னுக்கு கெண்டு வெட்டி பார்க்கலாம். நான் செய்யலாமா? ஆம், நான் அது செய்யாமல் விட்டால் என்னவாகும்? இல்ல, நான் அதை உடைத்து விட்டேன். முகத்துல கேக் இருக்கிறது. இது அதிசயம்னு சொல்ல முடியுமா? மோனிகா, எப்படி இருக்கிறாய்? நீ செரிகிரக குக்கீஸ் குச்சல்லாது. அதை உடைத்து விட்டால் என்ன நடக்கும் என்று நாம் இப்போது புரிந்து கொண்டோம். இது நான் தான். சரி, முயற்சித்து பார்க்கலாம். ஆனால் என்னிடம் ஒரு லைஃப் ஹேக் உள்ளது. குக்கீயை உடைக்கவும். ஆம், அதை நன்கு ஊறவிடலாம் அல்லது மெலிந்ததாக ஆகச் செய்வேன். இல்லை, அது உடைந்து விட்டது. இந்த முறை பிரிட்னிக்காக பெரிய கண்ணாடி முட்டை தயார் பண்ணியிருக்காங்க. அது மிகவும் வலிமையோட இருக்கிறதே. சரி, அதையெல்லாம் சுத்தம் செய்ய 2 துணிகள் இருக்கின்றன. கவலைப்படாதீர்கள். இங்கே உங்களுக்கு ஒரே நிக்கோல் நின்று இருக்கிறாள். வாருங்கள், நீங்கள் அதை செய்ய முடியும். சரி, எனக்கு பெரிய பிஸ்கட் இருக்கிறது. ஊசி பயன்படுத்துவதற்கு பதிலாக இரும்பு கருவி பயன்படுத்த முடியாது. அதை விரைவில் செய்து முடிக்கிறேன். நான் செய்ய முடியும். ஆமேன். சரி, கொஞ்சம் கூட செய்து முடித்து விடுறேன். வா, தேனா சாப்பிடுகிறேன். உங்களுக்கும் தண்டனை கிடைக்கும். என்ன? ஏன் நீங்கள் ஏன் அப்படி செய்ய வேண்டும்? இது ஒரு தவறு. ஏன்
தயவு செய்து அவரே. நிக்கோல் இப்போது இளஞ்சிவப்பு பேண்டில் தோய்ந்து விட்டாள். ஓ ஜே, உங்களுக்காக நிக்கோல், உங்களுக்கும் ஒரு துவால் இருக்கிறது. அது மொத்தத்தில் சிறியதாக இல்லை. வாவ், என்ன ஒரு சிறிய பேட்ல பாண்டா. இனிப்பு. பிரிட்னி, நீ என்ன சொல்கிறாய்? ஓ, நான் நடுத்தர பாட்ல நட்ஸ் ஜெல்லி வச்சிருக்கிறேன். எனக்கு அது மிக பிடிக்கும். நிமிஷமா, என்ன? ஓ, ஒரு வெற்றி. எனக்கு ஒரு பெரிய பாட்ல ஹப்பா பப்பா ருசி கொண்ட ஜெல்லி கிடைச்சது. எவ்வளவு அருமை. அதை முயற்சி செய்யட்டுமா? இல்ல ரேண்டு, எனக்கு முதல்ல இருக்கட்டும். நாம் பாட்ல திறப்போம். நமது ஜெல்லியை பிழியுங்கள். ஓ, பார்த்தால் ருசியாக இருக்கிறது. ஓ, அதை முயற்சிப்போம். இது ஃபேண்டா போல சுவைக்கிறது. நிக்கோல் அதை முயற்சிக்க மிகவும் ஆசையாக உள்ளாள். அவளால் இனி காத்திருக்க முடியவில்லை. பெண்கள், நம்மால் சீக்கிரமாக செய்ய வேண்டும், இல்லை எனில் நிக்கோல் அவளுடைய ஜெல்லியை சாப்பிட தொடங்கி விடுவாள். ஓப்ஸ், மோனிகா. சபா, அது என்ன? உன்னிடமிருந்து அது பெருமை யாரும் எதிர்பார்க்கவில்லை. பிரிட்னி, உங்கள் பங்க. சரி, இது முயற்சிக்கலாம். எனக்கு இங்கே நட்ஸ் ஜெல்லி மற்றும் கேண்டி இருக்கு. பிழிந்து விடு. ஓ, அது மிக அருமை. சுவையாக இருக்கு. மோனிகா, நான் சாப்பிடுவது இடையூறு செய்ய என்ன காரணம் இருக்கிறது? தயவு செய்து. முடியாது, நான் அதை உங்களுடன் பகிர போவதில்லை. உடனே நான் என் மனதை மாற்றிக்கொண்டேன். இதோ உனக்கு. இல்லை, நான் அதை கொடுக்க மாட்டேன். நீ விட்டு விட்டாய். நான் உன்னை சிக்க வைத்தேன். ஆஹா, மோனிகா அது எல்லாம் நினைவில் வைத்துக் கொள்வாள். நான் ஒரு யோசனை இருக்கிறது. நான் ஒரு உருண்டை செய்து கொள்கிறேன். ஜெல்லியை ரொட்டியில் பிழிந்து விடு. அருமை. இப்ப சில ஸ்ட்ராபெரி சீரப் எடுப்போம். இத முழுவதும் ஊற்றுங்கள். அருமை. நான் அலங்காரம் சுற்றும் சுவைக்கு தூளி சாஸ் இருக்கிறேன். ஓ, என்ன அழகான சாண்ட்விச் இது. உங்களுக்கு பிடிக்கிறதா? ஓ, மோனிகா இன்னும் மன வருத்தத்தில் இருக்கிறார். பரவாயில்லை, நான் அனைத்தையும் எனக்கே சாப்பிடுவேன். இதை பரிமாறி பார்க்கலாம். ருசியாக உள்ளது. அது பிரிட்னி ஏற்கனவே தனது சாண்ட்விச்சை முடித்து விட்டதால் இந்த இனிப்பான சாண்ட்விச் நிச்சயமாக ருசியாக இருந்தது. நிக்கோலின் நேரம் இது. விரைவில் அதை முயற்சிக்கவும். இதை நாங்கள் ஒரு நீண்ட காலமாக காத்திருந்தோம். செம்மாரி, முயற்சிப்போம். ஓ, உஃப், வெளியே எடுக்க முடியவில்லை. நல்லா. உஃப், ஓ, மன்னிக்கவும். பாட்ல ரொம்ப பெரியது. இது கஷ்டமாக இருக்கிறது. நான் எனக்கே மீறமாச்சனுட்டேன். ஏன் இது பிரியலை? அடடா, சற்று வெளியே இருக்கிறது. நல்லது, உங்களுக்காக ஒரு மசாஜ் செய்ய விடுங்கள். ஆமாம், அருமை. இப்போது தலைவுடன். ஏய் நிக்கோல், மாற்றமாக இரு. ஓ, எனது தலை சுழல்கிறது. என் ஜெல்லி வெளியே வந்துவிட்டது. அருமை. வாவ், இது மிகவும் அழகாக இருக்கிறது. சென்று பார்க்கிறேன். இறுதியாக ருசி. நான் சாப்பிடுவேன். இரு, என்ன? என் கைகள் ஜெல்லிக்கு ஒட்டி இருக்கின்றன. ஆஹா, அப்பப்பா. ஓ, குறைவு இல்ல. இப்ப நாங்க எங்க ஜெல்லிய முயற்சிக்கலாம். இது ஒரு சிறிய தொகுப்பு ஷார்பஸ் தயிர்கள். இது வெப்பமாக இருக்கும். பிரிட்னி ஒரு சராசரி தொகுப்பு கொண்டுள்ளார். பயமளிக்கிறது. ஆனால் மோனிகா அனைவரையும் விட அதிர்ஷ்ட கேட்டவர். அவரிடம் ஒரு பெரிய தொகுப்பு உள்ளது. அதை பாருங்கள். அடடா, ஆனால் நிக்கோல் தனது சிறிய பாக்கெட்டுடன் முதலில் தொடங்க விரும்புகிறாள். எனவே அவளுக்கு ஒரு முயற்சி கொடுக்கலாம். இது எந்த பெரிய பிரச்சனையும் இருக்காது என நான் உறுதியாக உள்ளேன். நீங்களால் எனக்கு பயமுறுத்த முடியாது. அதை முயற்சி செய்யலாம். ஓ, என்ன ஒரு குழந்தை. அதை நான் சமாளிக்க முடியும். அதை முயற்சி செய்வோம். அப்பா, ஏற்கனவே எனக்குள் எல்லாம் எரிகிறது போலவே இருக்கிறது. அது என்ன? என் நாக்கு கருகிவிட்டது. என்னை உனக்கு உதவக்கூடியது என்ன என்று எனக்கு தெரியும். மின்ட் ஸ்ப்ரே இதோ உனக்கு. நிக்கோல். ஓ, நன்றி. ஓ, இது மிகவும் நன்றாக உள்ளது. மிகவும் புத்துணர்ச்சியாக இருக்கிறது. வா, உன் திறன் பிரிட்னி. சரி, நான் மிகவும் பயப்படுகிறேன். அது கூர்மையால் எரிய வேண்டாம் என விரும்புகிறேன். என்ன அளவுக்குள்ள சிப்ஸ்கள் கிடைச்சுள்ளன பார்ப்போம். வாவ், அதுதான் பெரியது. அது மிகவும் பயமுறுத்தும். சிவப்பு நிறம். சரி, முயற்சிக்கலாம். ஓ, இல்லை, நான் முடியாது. பிரிட்னி, மனதை அலையவை. துணிச்சல் அவசியம். எதுவும் மோசமாக நடக்க போவதில்லை. ஓ, முடியாது. நீங்க முழுவதும் சிவந்துட்டீங்க. அடக்கி வையுங்கள். அந்த பயம் அத்தனையும் சாப்பிட வேண்டியிருக்கும். ஆனால் அது விரைவில் கடந்து போகும். வாங்க, ஒரு முறை சாப்பிட்டால் எல்லாவற்றையும் மறந்து விடுவீர்கள். சரி, விரைவாக செய்கிறேன். ஓ, இல்லை இல்லை, விட்டுவிடு. நான் தீட்டிக் கொள்கிறேன். தயவு செய்து என்னை உதவுங்கள். ஓ, இல்லை,
ஓ இல்லை, நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ, ஒரு யோசனை. நான் பிரிட்னியிடம் நீர் ஊற்றுகிறேன். இது உதவ வேண்டும். பிரிட்னி நிச்சயமாக நல்லபடியாக இருக்கிறார். மோனிகா, நீங்கள் ஒரு ரட்சகர், ஆனால் நான் உங்களை மன உளைச்சலுக்குள்ளாக்க விரும்பவில்லை. இப்போது உமது முறை. முன்னேறு மோனிகா. அதை திறந்து முயற்சி செய். மறுபடியும் இல்ல. எனக்கு நம்பிக்கை இருந்தது. அனைவரும் மறந்துடு. சரி, இதை பார்த்துக் கொள்வோம். இது பெரியது. நீங்கள் என்னை உண்மையிலேயே ஆதரிக்கப் போகிறீர்களா? அது வேறு விதமான விஷயம். உங்கள் உதவியுடன் நான் அதை சமாளிக்க முடியும். நான் அதை செய்ய முடியும். நான் கொஞ்சம் முயற்சி செய்கிறேன். ஓ இல்லை, எல்லாம் உள்ளே கொதிக்கிறது. வா மோனிகா, நீ செய்ய முடியும். நீ செய்ய முடியும். நீ செய்ய முடியும். நன்றாக. அவளுடைய நண்பர்களின் ஆதரவு மோனிகாவுக்கு மேலும் பலமும் தன்னம்பிக்கையும் கொடுத்துள்ளது. அவளால் கண்டிப்பாக அதை செய்ய முடியும். கமெண்ட்களில் மோனிகாவை ஆதரிக்கலாமா? உதவுங்கள். அதிக நேரம் இல்லை. இது இறுதி கட்டம். ஆமாம், அவள் அதை முடிக்கிறாள். ஓ இல்லை. ஆஹா மோனிகா. ஓ, நான் உன்னை உதவ என்ன செய்யலாம் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். என் கண்ணில் இருந்த பெரும் கூழ் கலசத்தில் தண்ணீர் இருக்கிறது. வாருங்கள். மிக்க நன்றி. ஓ, நன்றி. அது என்ன? நான் மீனை சாப்பிட்டேனா? அது ஒரு அக்வேரியமா? அப்போ இறுதியில நான் சரி இருக்கிறேன். ஓ, நீ ரொம்ப அழகா இருக்கிறாய். பாய் பாய். இங்கு சர்சாய்ஸ் விஃப்லோஸ்டோலாம். ஹலோ மிஸ்ஸஸ் மோனிகா. கிரேஸ், நீ மிட்டிங்களை ஏன் அணிந்து இருக்கிறாய்? நம்ம ஸ்வீல இருக்கிறோம், தெருவில இல்லை. உன் கைகளை எங்கு வைத்திருக்கிறாய்? ஓ, நீ கேக் அலுவலகத்திற்கு கொண்டு வர முடிவு செய்தாயா? இல்லை, அதை செய்ய முடியாது. நான் கடந்தேன். கிடையாது. நிறுத்து. நீ எதை எடுத்து செல்ற? ஓ, அது என்ன? ஒரு உலக வரைபடம். பார்க்கலாம். அதுதான். என்னை விட முடியாது. வகுப்பறையில கேக் வேண்டாம். போங்க, வருந்துகிறேன். சரி, இன்னும் யாராவது வகுப்பறைக்குள் உணவு கொண்டு வருகிறார்களா என்று பார்க்கலாம். நான் அப்படியே செய்ய முடியும். நான் அவளை கடந்து விடுவேன். யார் ஓர்த்தது? கிரேஸ். ஹாய் மிஸ் மோனிகா. நான் சொன்னேன் கிடையாது. இங்கிருந்து வெளியே போங்கள். என்ன அற்புதமான நாள் இல்லையா? இல்லை. துமேசம் துர்கனின் ஃப்ரிகேனி வைத்து இனிஸ்வரியோடு பண்ணல. இறுதியில துபலி பண்ணது. நான் ஒரு கேக் கொண்டு செய்ய முடியுமா? ஓ, நான் பறித்து பிடித்தேன். கிரேஸ் கேக்குடன் திரும்பி வந்தார். அவளை ஜாதியில் வரவிட மாட்டேன். பதிலை பிடிக்கவும் மகளே. ஆஹா, பெரிய கூப்பா பூப்பாஸ் என்னை நோக்கி பறக்கின்றன. என் கேக். ஓஷ், இது உறுதியாக ஒரு ஸ்ட்ரைக். நல்ல வெடி. கிரேஸ், நீ கேக் கொண்டு வந்திருந்தால் கண்டிப்பா உன் பெற்றோரை அழைத்து வைப்பேன். எனக்கு இது பார்க்க சொல்லுங்கள். சுரிசுரின் சாஸ்திரோட புத்தகங்கள் அன்னிசால் மடலிருச்சுன. சிபாஸ்டபது உம்மீறி நல்ல போடு இருக்கின்றது. நீங்கள் வகுப்பறைக்கு போகலாம். பாடம் விரைவில் தொடங்கும். நன்றி மானிகா மிஸ். இப்போது நான் உங்களிடம் அனைத்தையும் கூறி உங்களுக்கு காட்டுவேன். ஒரு துண்டை கொண்டு செல்வது நேர்மையாகவும் போதாமலும் இருக்கும் என்று நான் முடிவு செய்தேன். வணக்கம் லிலி. நான் ஒரு பெரிய கேக் கொண்டு வந்தேன். அதை நான் எங்கே மறைத்தேன்? சரி, என்னுடன் பிழை. நன்றி. அதை பார். நீங்கள் உண்மையில் கேக்கை உள்ளே கொண்டு வந்தீர்களா? ஓ மை காட். குறிப்பிட்ட சில முயற்சிகள் வெற்றி பெறல. ஆனா நான் இன்னும் ஆசிரியர் அருகே சென்று விட்டேன். ஆனா இப்போது எனக்கு இந்த கேக் இருக்குது. இது ராஜா இருக்குது. இதை சுவைக்க விரும்புறேன். லிலி வாங்க. இது சுவை. இங்க எப்படி இருக்கீங்க? மிகவும் ருசி. அது எனக்கு கொடுங்கள், தயவு செய்து. மிச்சு கண்டிப்பா. மிச்சு. இதோ உங்களுக்காக. நன்றி. ஓ, எனக்கு தெரியும். மிஸ் மோனிகா கவனிக்கும் முன்பு சாப்பிடுகிறோம். எம்ஸ் அல்ஜீப்ராவை மகிழ்விக்கும். நன்றி. எவ்வளவு ருசி. வகுப்புக்கு செல்லலாம். நின்று விடுங்கள். அது மட்டும் தானா? ஆனால் இங்கே பல எம்ஸ் இருக்கின்றன. நான் அதை திருப்பி தர மாட்டேன். கிரேஸ், மூச்சா பிடிக்காதே. எனக்கு ஒரு சாண்டி வேணும். இல்லைன்னா எல்லாமே குப்பையில போகும். நம் ஃப்ரிட்ஜ் அணைச்சிட்டோம். ஓ, இது எனது M&M. ஓ இல்ல மிஸ் மணிகா, நீங்க எப்பவும் கொடூரமா இருக்கிறீங்க. கிராஸ், வகுப்பு எந்த நிமிஷத்திலாவது ஆரம்பிக்கும். வேகமாக, முடிவாக. எல்லா மாணவர்களும் எங்கே? ஓ குவென்டின், என்ன அழகான வேஷம் உங்களிடம். மாலை வணக்கம் மிஸ் மோனிகா. ஹலோ ஹலோ, இருங்கள். ஏன் அந்த தொப்பியை அணிந்திருக்கின்றீர்கள்? நீங்கள் என்ன மறைக்கிறீர்கள்? சோடா திரும்ப கொடு. அது கண்டிப்பா காண்டி பின்னில் போகும். நான் எதையும் கேட்க விரும்பல. உடனே வகுப்பறைக்கு போய் தயாராகு.
மாலை வணக்கம் மிஸ் மோனிகா. But this is interesting and I extra சாக்லேட்டை எங்கு மறைக்கலாம்? உங்க பைகளை காண்பீங்க. இதோ அது எந்த அல்ல எனக்காக நான் அடுத்த இனிப்புகளையும் வாங்குறேன். எல்லாத்தையும். அப்புறம் நீங்க வகுப்பறைக்கு செல்லலாம். சரி வேலையை தொங்கிட்டேன். வலியவங்க வீணாந்தவங்களா இருக்காங்க. குழந்தைகள் அதாவது இன்னும் வகுப்பிற்கு போகிறார்களா? எவரும் இருப்பதாக தோன்றவில்லை. மிகச்சிறந்த எல்லா இனிப்புகளையும் சாப்பிடலாம். ஆழத நாள் இருசுமுறது. ஓ அன்பு கூர்ந்து நான் நேசிக்கிற அனைத்தும் எனதுதான். இங்கே நான் சாக்லேட்ல மூழ்குவேன். வீட்டுக்கு வந்து அனைத்தையும் முயற்சிப்பது நல்லது. அதற்கு பதில் வகுப்பறைக்கு போவது. மிஸ் மோனிகா. ஆமாம், நாங்கள் மிட்டாய் எடுக்கலாம். வாங்க பெண்களே, வாங்க. விழிக்காதபடி சும்மா இருங்கள். போகலாம். என்னிடம் பல சீரல் உள்ளது. என் வகுப்பு நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மிஸ் மோனிகா இங்கே. மிஸ் மோனிகா, நான் வகுப்புக்கு போகலாமா? ஆய்வு முடிந்த பிறகு மட்டும். நீ இனிப்பு கொண்டு வருகிறாய். ஒப்புக்கொள். உன் பாக்கெட்டில் சாக்லேட் மறைத்து இருக்கும் என்று நான் அறிவேன். நான் இப்போ எவ்ரிதிங் தரப்பேன்னு வாங்க. ஆம், அவை கீழே விழுந்தது. அருமை, சரியானது. இப்போது நீ சுத்தமாக இருக்கிறாய். வகுப்புக்கு செல்லலாம். ஆனால் என் சாக்லேட். மிஸ் மோனிகா அவசியம் உறுதி சார். நன்றாவது இஸ்டின்டன். ஓ ஸ்டாயிஸ், எனக்கு ஒரு அருமையா சூஸா வந்துரி. நான் நிறமுள்ள ஹிபாபுபா நகங்களை பண்ணலாம். அது நிஜமா இருக்கும். மிஸ் மோனிகா அதை கண்டிப்பா தவற விடுவார். எனது நகங்கள்ல முயற்சித்து பார்க்கலாம். பூர்த்தி சிறிது பீன்ஸ் பார்ப்பு. நல்ல கைக்குற்றிகளையும் ஆராய வேண்டும், மிக கவனமாக. ஓ எதுவும் இல்லை. உன் வாய்க்குள் ஏதாவது மறைத்துள்ளாயா? அது காலியாகவே உள்ளது. உன் காதுகளையும் நன்றாக பரிசோதிக்க எனக்கு அவ்வாறு அனுமதி தரு. அனைத்து விஷயங்களும் தெளிவாக உள்ளன என்று தெரிகிறது. இப்போது நீ செல்லலாம். காத்திருக்கவும். உங்களுக்கு என்ன சென்டி லில்லி? இதுவாழ புதிய மினிக்யூர். சமீபத்தில் ஒரு புதிய மினிக்யூர் பண்ண செய்கிறாய். வா லில்லி, நான் உடனே அங்கே வருகிறேன். ஓ அழகான நகங்களுடன். அரிச்சகம் என்னுடைய கீழ்ச்சி ஸ்ரீசுரையா கிரேஸ் செம்மழகு. ஆனால் மைத்து கேளேன். சுபீதத் சீபடத்துக்கு நகம் சவடி சீப்படலாம். என்ன வைஷியஸ் ப்ளீஸ் சாட்சியம் சியாயிடுச்சு. நான் பப்ளி நகங்கள். மிஸ் மோனிகா கூட கவனிக்கல. நான் அப்புறம் 5 ஸ்டம்ப இனிப்புகளை எடுத்து வகுப்பறையில் சென்று விட்டேன். ஓ ருசியாக இருக்கின்றது. எங்க கண்களுக்கு நம்பிக்கை வரல. எனக்கு கவலை உள்ளது. கிரேஸ், நீ நல்லா இருக்கியா? சரி, நான் என் உட்கார வேண்டியதை சாப்பிடுறேன். எவ்வளவு நகைச்சுவையான வீடியோ. நான் அதை குவென்டினை காட்ட வேண்டும். ஓ மை காட், சூப்பர் ஆப். அதை பாருங்கள். அதை பார்த்து அங்கே அவரிடம். மிஸ் மோனிகா இன்னும் அலுவலகத்தில் அடிக்கடி இருக்கிறாரா? இல்ல, எனக்கு சாக்லேட்டுடன் அவளை கடந்து செல்ல முடியாது. என்னையாவது யோசிக்க வேண்டும். ஒரு யோசனை. நான் சாக்லேட்டை ஒரு போன் போல மாற்றிக்கொள்கிறேன். நீங்கள் வெறும் ஸ்டிக்கர்களை ஒரு போன் வடிவத்தில் அச்சிடி சாக்லேட்டை ஸ்டிக்கர்களால் சுற்றி போட வேண்டும். அதே போல. அருமை. உள்ளே சாக்லேட் இருக்கிறது என்று யாரும் யூகிக்க மாட்டார்கள். நானே யூகிக்க மாட்டேன். எனக்கு தெரிந்திருந்தால் கண்டிப்பாக என் லைஃப் ஹேக்க பார்த்து போகலாம். உண்மையான போனை இங்கே மறைத்து வைப்போம். ஆனால் சாக்லேட் போனுடன் செல்லலாம். வணக்கம். ஆம் அம்மா, ஓரளவுக்கு சரிதான். மாலை வணக்கம் செல்வி மோனிகா. நிறுத்து. உன்னிடம் என்ன இருக்குது? நான் எங்க அம்மாவோட பேசுறேன். சரி. பிங்கோ. ஊரே, இது வேலை செய்தது. நம்ப முடியல. இந்த சத்தம் எங்கே இருந்து வந்தது? உன்னிடம் 2 போன்கள் உள்ளதா? என்னை ஏமாற்றுகின்றாய் போல் தோன்றுகிறது. ஜேமி, உன் ஜேபில் உள்ளதை எடுக்க. இருக்கும் உண்மையான தொலைபேசி எனக்கு தெரியும். எனக்கு 2 கைபேசிகள் உள்ளன. 2லும் அம்மாக்கள் எனக்கு அழைக்கிறார்கள். எனக்கு எல்லாம் புரியுது. இந்த போன்கள் ஒன்று நிச்சயமா எங்களிடத்து அது உள்ளது. அவை ஒரே மாதிரியான தோற்றம் கொண்டவை. ஆனா இதுவே உண்மையில இல்ல. இது சாக்லேட் இல்ல. செல்லட்டும். எடுத்துக் கொள்ளலாமா? ஓ, நான் மதிய உணவு சாப்பிட மறந்து விட்டேன். ஆமா, நான் வகுப்பில் சாப்பிட்டு உங்களுக்கு பிறப்பிடம் அலுவலகமா இல்ல திரைமறையில? மீண்டும் மிஸ்ஸஸ் மோனிகா, சாக்லேட்டுகளை குறித்து யோசிக்கிறியா? முடியாது கிரேஸ். சரி, உள்ளவா. லில்லி, இல்ல நீங்க பாப்கார்ன் தர முடியாது. சாப்பிடும். குவென்டின், இப்படி பாறைக்கு பண்டுட்டியா இந்த உணவறைக்கு? கண்டிப்பா ஆபீஸ்ல இல்ல. நான் எப்படியாவது யோசிக்கணும். ஓ ப்ளீஸ், எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. என் உணவை எல்லாம் எழுத்துல மறைக்கிறேன். புத்தகம். இறுதியாக கணித பாட புத்தகம் பயனுள்ளதாக இருந்தது.
இது எனது முழு மதிய உணவை சரியாக பொருந்துகிறது. நல்லா மிஸ் மோனிகா கவனிக்க மாட்டார் என்பதில் வழி இல்லை. இதை பார்ப்போம். நான் எப்படி புத்திசாலி? நான் கண்டிப்பா வகுப்புக்கு செல்றேன். ஓ லிலி, எனக்கு கண்ணாடிகளை கேடுங்க. எனக்கு எதுவும் தெரியவில்லை. நான் கத்திரிக்கை அசைப்புகளை விளக்கம் செய்கிறேன். நான் ஒரு புத்திசாலி போல நடிக்கிறேன். நிறுத்து. நீ என்ன எடுத்துக்கொள்கிறாய்? சிறிது பாடநூலா சங்கீத் தருஷ்யம். ஹூம், அது சரி. குவெண்டேன், ஏதாவது புரிஞ்சுக்கல, பாடநூலை திருப்ப வேண்டும். நீ கியூல் ரேஸ் செல்லலாம். நன்றி செல்வி மோனிகா. அவள் கவனித்தாளா என்ன நினைத்தேன். ஹூரே, நான் தேர்ச்சி பெற்றேன். இப்போது இளமனதுடன் மதிய உணவை கொள்ளலாம். எனக்கு இனி கண்ணாடி தேவையில்லை. நான் மிகவும் பசிக்கிறேன், நிச்சயமாக பசிக்கிறேன். நகெட்ஸ் முதல் தொடங்கலாம். அவற்றின் நறுமணம் அருமையாக உள்ளது. வாயில் நீரூற்று பெருகுகின்றது. நீங்க எப்படி இருக்கிறீங்க? இது மெக்டொனால்ட்ஸ். நானும் விரும்புகிறேன். ஹூம், எவ்வளவு சுவையாக இருக்கிறது. நான் உற்சாகமாக உள்ளேன். குவென்டின், நீ அதை எப்படி செய்யற? நீ ஒரு புராணவியலாளர். நான் சொன்னிட்டேன். எப்ப நாம் சுவையுள்ள உணவை சாப்பிடலாம். எப்போதும் என் அகப்பமேனோ ஃபாண்டா சோடாவை என் லாக்கரில் வைக்கிறாள். அதை எனக்கு மிகவும் பிடிக்கும். ஆனால் அதையுடன் நான் வகுப்பரங்கத்திற்கு செல்ல அனுமதிக்காது. ஓ லிலி, வணக்கம். தினமும் அறிவை அடையும் புத்திசாலி மாணவி. எனக்கு உன்னை பற்றி பெருமைப்படுகிறது. இப்படி நான் மேட்ச் அவசரனா இருக்கணும். ஓ கிரேஸ், நீங்க இயல் படிக்க துவங்கிவிட்டேன். இது என்ன மிகவும் ஆர்வமாக்குகிறது. நான் இந்த குழாயை மற்றொரு படிகத்துடன் கலந்தால் என்ன ஆகும் என்று உங்களுக்கு தெரிகிறதா? நான் இன்னும் தெரியவில்லை. வீட்டில் ஒரு பரிசோதனை மேற்கொள்வது சாத்தியமாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஓ அதுதான், நான் சோடாவை சோதனை குழாய்களில் ஊற்றலாம். நீங்கள் அப்படி சிரித்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஏன்? அது எனக்கு கொடு. நன்றி. நீ இப்போ கிளம்பலாம். ஆஹா, இது எனது. சூப்பர். இப்போது இந்த ரசாயனங்களை எல்லாம் ஊற்ற வேண்டும். சோதனை குழாய்களை விடுவிக்க. அடடா, என்ன பரிதாபம், என்ன அருவருக்கத்தக்க விஷயம். ஓ துப்புரவு பணிப்பெண், நான் என்ன செய்தேன் என்பதை கண்டுபிடிக்காது இருக்க வேண்டும். ஓ என்ன நடக்கிறது? மிஸ் மோனிகா சோடாங்கிற ஊனாட்டாங்களா? சரியா, நானே இதை இந்த குழாய்களில் ஊற்றி விடுவான். நன்று, வெவ்வேறு சுவைகள் கூட. அருமை. வணக்கம் மிஸ் மோனிகா. வணக்கம் கிரேஸ். உங்களுக்கு ரசாயனத்திலும் ஆர்வமா? அற்புதம். நன்றா பண்ணதாய். நன்றி. நான் வகுப்பறைக்கு உள்ள வரலாமா? நான் உங்களுக்கு ஏதாவது காட்ட வேண்டும். என்னோட வாருங்கள், உட்காரவும். நீங்கள் அதிர்ச்சி அடைய வாய்ப்புள்ளது. ஆனால் நான் உட்பொதிகளின் ஆசிரியராக இருந்தாலும் எனக்கும் அறிவியல் ஆர்வம் உள்ளது. நமது பொருட்களை கலந்து விடலாமா? ஒரு பாதுகாப்பான பரிசோதனை ஒன்றை நான் அறிவேன். இந்த குழாயை எடுத்து இதில் ஊற்ற வேண்டும். ஓ விட ஒன்றை சங்கரை செய்வா பண்ணு. இல்லை மிஸ் மோனிகா பண்ணுங்க. டிவோர்ஸ்ன தீரசுமுரன் தோளமடை எதிர்வினை. என்ன அது? என்னது என்னது சோடாவை போல மணக்கிறது. இனி என்ன பண்ண கிரேஸ்? நான் விவரிக்க முடியும். இது எல்லாம் நான் குடித்து விடுகிறேன். பின்னர் என்னுள் வேதிப்பு நடக்கும். என்ன? அதுதான் ஆரோக்கியமாக இல்ல. அவள் என்ன? எனக்கு பால் சாக்லேட் ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப ருசிகரமா இருக்குது. இது கொஞ்சம் ஊறுகி விட்டது. ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. என் வீட்டை உலகத்திலேயே அழகானதாக்க வேண்டும். அதனால் என் வீட்டின் கூரை மீது சாக்லேட் பட்டைகளை வைக்கும். அது எவ்வளவு அழகாக இருக்கும். இப்போது அனைத்தையும் உருக விடலாம். நான் ஹேர் ட்ரையரை பயன்படுத்துவேன். அது நிச்சயமாக எளிதாக இருக்கும். இப்போ சாக்லேட் முழுவதும் எனது கூரையின் மேலே எப்படி இருக்கிறது பாருங்கள். அதாவது அற்புதம். நாம் சிலவற்றை பயன்படுத்தலாம். அந்த அழக பாருங்கள், மிகவும் அழகாக இருக்கிறது. வீட்டையே அலங்கரிக்க நுழைவாயில். வாவ், இது அழகாக இருக்கின்றது மற்றும் சுவையானது. அந்த ஜன்னல் புறதாக்களை காட்டு. சின்னமும் ஒளி மிக ரோஷனமாக உள்ளது. என் வீடு தயார். தெரிய வந்த காலேட்டு பகுதிகள் கொஞ்சம் கண்ணுக்கு காட்டு. என் வீடு பொருத்தமாகவும் அழகாகவும் உள்ளது. ஓ, சோனியிடம் செம்ம அழகான வீடு இருக்கு. எனக்கும் வேண்டும். நான் என் வீட்டை ஹுப்பா புப்பாவால் அலங்கரிக்க போகிறேன். ஏனென்றால் எனக்கு அது கொஞ்சம் அதிகமா பிடிக்கும். என் சிறப்பு துப்பாக்கியின் உதவியுடன் சில புட்டுகள் செய்கிறேன்.
வீடு இப்போது பப்ளிக் இனிப்புகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. அந்த கோடுகளை பாருங்கள். அற்புதம். ஆனால் அதுவே எல்லாம் இல்லை. அதை வெட்டுவோம். ஏதோ காணவில்லையே. தாக்குதல். உங்களுக்கு இது பிடிக்கிறதா? அது மிகவும் இளஞ்சிவப்பு. இப்போ நான் மட்டும்தான் இருக்கிறேன். பார்க்கலாம். நான் என் வீட்டை வாட்ஃபெல்ஸ் வைத்து அலங்கரிக்க போகிறேன். இது அற்புதமாக இருக்கும். முன்னாடி கூரையுடன் தொடங்குவேன். அதற்கெடுத்தே நெய்யால வாற்றும். நம்ப முடியல. இப்படி அதிகமாக நெய்யால நான் பார்த்ததில்லை. இப்ப பாத்திரம் மேல வைக்கிறோம். நம்ப முடியல. இதில் இன்னும் கொஞ்சம் கிரீம் சேர்ப்போம். முட்டாளிக்காய் ஒன்றை அதன் மீது ஒட்டுவிப்போம். மீதி வீட்டை அலங்கரிக்கிறேன். சாளரம் விளிம்பு உங்களுக்கு தெரியும். வாவ், எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. ஆச்சரியம். என் வீட்டை பாருங்கள். உங்கள் கருத்துக்களில் எழுதுங்கள். நீங்கள் என்னைப் போலவே வெஃபிள்ஸ் விரும்புகிறீர்களா? வாவ், பெண்கள் அவர்கள் வீடுகளை வெளியில் ஏற்கனவே அலங்கரித்துள்ளனர். பெண்களே, நான் என் வீட்டில் ஓய்வு எடுத்துக் கொள்கிறேன். எல்லாம் இங்கு மிகப்பெரிய பிங்க் நிறத்தில் இருக்கிறது, ஆனால் கொஞ்சம் சலிப்பானது. எனவே இதை உள்ளே அலங்கரிக்கப் போகிறேன். இதோ எழுத்துக்கள். சுவரில் ஹப்பா புப்பா என்று எழுதப்பட்டுள்ளது. ஆச்சரியம். என் பிங்க் பிளர். என் புப்புழமா இயந்திரம். அவரா? நான் முழுமையான சுவையுடைய சாலட்ட உணவன் பெறப்போகிறேன். இது ரொம்பவும் சுவையா இருக்கும். இது ரொம்பவும் ருசிகரமாகவும் இருக்கிறது. இப்போது சுவரில் சில போஸ்டர்களை ஒட்ட வேண்டும். அதுதான் நான் ஹப்பா பப்பா பப்ளை ஒத்தடித்துக் கொண்டிருக்கிறேன். என் ஈறுகளின் உதவியுடன் கொஞ்சம் நன்றாக இருக்கிறது. அதை பாருங்கள். தயவு செய்து வேற ஏதாவது மாட்டை திருடி விடலாம். சரியான கேமரா. சில செல்விகள் எடுக்கிறேன். நாம் அடுத்த வீட்டுக்கு போகலாம். சோஃபி என்ன செய்கிறா? இது மிகவும் நல்லதாக இருக்கிறது. இங்கே ஒரு சாக்லேட் நீரூற்று வைக்கலாம். அவர்களை மகிழ்விக்கவும். அதை பாருங்கள். என் கனவு நனவாகிவிட்டது. நன்றி. அறை மிகவும் வருத்ததாக உள்ளது. எனக்கு ஒரு மிருதுவான ரோல் தானே தேவை. இந்த அழகான சாக்லேட் நிறத்தை பாருங்கள். நான் ஒரு கிட்கேட் நாற்காலியை வைத்து விடுகிறேன். பின்னூட்டங்களில் எழுதுங்கள். உங்களுக்கு கிட்கேட்ஸ் பிடிக்குமா? என் புகைப்படங்களுடன் சில சாக்லேட் ஃப்ரேம்கள் தேவை. அருமை. கம்பியில் உள்ள மார்ஷ்மெல்லோக்கள். அவை சாக்லேட் பூசப்பட்டால் மிகவும் சுவையாக இருக்கும். அருமை. அதுக்கு நான் விழைவேன். என் வீடு மிகவும் காலியாக உள்ளது. அதை சரி செய்யணும். நான் சுவற்றில் ஒரு வேஷ்பில் கடிகாரம் தொங்க விடுவேன். மற்றும் எனக்கு பிடித்த ஸ்டிக்கர்கள். வஃபிள்கள் போல படிவமாக இருக்கும். நிச்சயமாக அவை மிகவும் ஆர்வமூட்டுவதாக உள்ளன. நான் எல்லாவற்றையும் சாப்பிட்டிருப்பேன். ஆனால் எல்லாமே ஸ்டிக்கர்கள் என்பது வருத்தம்தான். அடுத்து செல்லுங்கள். சரி, எனது அனைத்து பொம்மைகளும் இருக்கும் ஒரு கூடை எனக்கு தேவை. கரடிகள், நீங்கள் அங்கேயே இருப்பீர்கள். எவ்வளவு மென்மையான மற்றும் மிருதுவானவர்கள் நீங்கள். எனக்கு இப்போது ஒரு நாற்காலி தேவைப்படுகிறது. இது வாப்பிள்ஸால் செய்யப்பட்டுள்ளது. அதை உங்களால் எண்ணிக்கூட முடியுமா? சரி, என் புகைப்படத்துடன் ஒரு வாப்பிள் பிரேம் வேண்டும். நன்றி. அதிசயம். நான் எல்லாவற்றையும் முடித்து விட்டேன். இப்போது நம்மால் ஒரு ஸ்நாக் சாப்பிட முடியும். நம்ப முடியாது. இன்னும் கருத்துக்களில் மறைந்து கிடக்கிறது. எந்த வீடு உங்களுக்கு மிகவும் பிடிக்கிறது? மற்றும் நாம்
நான் எங்கே சென்றேன்? ஆச்சு. These are அப்புறுப்பான வீடுகள். இது ஸ்ட்ராபெரி ரொம்ப ருசியா இருக்கு. இதை பரிசோதிப்போம். என்ன? கூரையின் மீது பெரிய சாக்லேட் பார். அருமை. எப்பொழுதும் ஆஹா! நான் இந்த ஜெல்லிக்கட்டியின் ரசிகன். நீங்கள் இங்கு என்ன செய்கிறீர்கள் ஐயா? ஓ ஐயோ, என் சாக்லேட், என் ஸ்ட்ராபெரி. ஒரு ஆர்டர் வழங்கும் நேரம் ஆகிவிட்டது. நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஓ இல்லை, அப்படியாக சாக்லேட் நிறுத்து. அம்மா, எங்களை ஆங்கிலால் பிடித்து விடுவோம். ஆஹா, புதன், உன் ஒரு பட்டனை அழுத்த வேண்டும். வா, சீக்கிரமாக. ஒரு சிறந்த தேர்வு. ஏனெனில் இப்போது உன்மேல் முழுவதும் ஒரு வாளி புழுக்கள் விழப்போகின்றன. என்ன நச்சுன்னு இருக்கு? புழுக்கள் மற்றும் மண். இதுவே என் பயத்தை வரவழைக்க முயற்சிக்கிறாயா? இப்போது கூண்டு மிகவும் அருகிப்பட்டு இருக்கிறது. எனிட், சிரிக்கிறதை நிறுத்து. என் புழுக்களை உனக்கு அறிமுகப்படுத்துகிறேன். நல்ல செய்திகள். இது புழுக்கள் இருக்காது. சீரியல். அத பிடி. என்னை சீரியல் ரொம்ப பிடிக்கும். அத ஒரு கிண்ணத்துல விட்டு சாப்பிட போறேன். ஆமா, சரிதான். உனக்கு சில பால் இருக்கிறது. என்ன? பால் மிகச்சுவையாக இருக்கிறது. இது சிறந்த காலை உணவு. நான் நினைக்கிறேன் இது எனது முறை பற்றி நாங்கள் ஒரு பொத்தானை கையாள வேண்டும். இதிலேயா ஒன்று அழுத்தி பார்ப்போம். என்ன காத்திருக்கிறது? அப்பா, சகோர்பியன்கள் அல்லது நண்டு எச்சங்கள் இருக்குமா? இல்ல. இது என் கண் முன்னே நடக்கும் பயங்கர கனவு. இளஞ்சிவப்பு நஸ்டெல்லா. இதற்கெல்லாம் மேல் என்ன இருக்க முடியும்? அருவருப்பான நிறம். இது மட்டுமே இருக்கும் போல. எனது முறை கட்டானை அழுத்துவதற்கான நேரம். எனக்கும் அப்படி ஏதாவது வேண்டும். ஓம், எனக்கு என் நல்லவை எங்கே போயிற்று? சரி, நான் எல்லாமே கேட்கிறேன். நீ எதுவும் செய்ய முடியாது. நான் உங்களுக்கு என்ன நடக்க முடியும் என்று காட்டுவேன். இதோ சில கருப்பு பேஸ்ட். நான் இதை கீழ்க்கு வெளிமேல் கண்ணால் மற்றும் சில புதினாவுடன் தயாரித்தேன். மேலும் இங்கே ஒரு பிரஷ். அதனுடன் உங்களை சுத்தம் செய்யலாம். இது விசித்திரமாக இருக்கிறது. அது சாப்பிட்டேன். கோப்பையை அழுத்து. உங்களுக்கு விருப்பமானதை தேர்ந்தெடுக்கவும். சிறந்த தேர்வு. கருப்பு இறகுகள் உங்களை காத்திருக்கின்றன. உங்களுக்கு இந்த நிறம் பிடித்திருக்கும். ஆஹா, நான் நிறுவனத்தின் பொத்தானை அழுத்த விரும்புகிறேன். நிறைய ஸ்ட்ராபெர்ரி சிரப். அதை விட நன்று ரெயின்போ ஸ்கிடல்ஸ் கேண்டி. அவை மிக அதிகம் உள்ளன. எனக்கு மிகவும் பிடிக்கும். நான் அனைத்தையும் முயற்சிக்க ஆசைப்படுகிறேன். எந்த பெண்ணும் வயதானோமாக. நீங்கள் பொத்தான்களை தேர்ந்தெடுத்தீர்களா? பொத்தானை அழுத்த அவ்வளவு சிறந்த தேர்வு. நான் உங்களுக்காக நிறைய பொம்மைகள் தயாரித்துள்ளேன். என்ன? அவை மிகவும் அதிகமாக உள்ளன. ஜெபிக்கள் சூப்பராக இருக்கின்றன. ஆனால் இந்த அளவில் இல்லை. அண்ணா பாப்பெட்டால் மயங்கி விழுந்தாரா? ஆமாம், அவள் உயிர் பிழைத்தார். பயங்கரமான செய்திகள். இப்போது நான் அழுத்த பில் தேர்வு செய்ய வேண்டும். எனக்கு இதுதான் வேண்டும். இப்பொழுது என்ன நடக்கும்? என் பிடித்த ஜெல்லி கண்கள் மற்றும் பச்சை பிசினீர் செருப்பு மிகவும் குளிர். நான் ஜெல்லி கண்களை விரும்புகிறேன். மேலும் நான் மிகவும் பசிக்கிறேன். நாம் அதை சாப்பிடலாம். அருவருப்பானது. இந்த முறை யார் முதலில் செய்வார்கள்? நான் செய்தேன். என்ன? ஹை, பொத்தானை அழுத்து. சீக்கிரமாக இரு. உன்னை கடிக்கவில்லை. சிறந்த தேர்வு. இவை வண்ண நெகிழ்மந்திகள்.
அவை மிகவும் ருசியாக தோன்றுகின்றன. நீயே முயற்சிக்க. அதுவென்ன, நெகிழ்மந்திகள் தானா? அவை மிகவும் அழகாகவும் மென்மையாகவும் இருக்கின்றன. எனக்கு இந்த பட்டன் பிடிக்கும். புதன், உன் முறை. வாரும். எது அந்த சிப்? ஓ, அருமை. 2 சுவையான டேபாஸ்கோ ஜாடிகள் உன்னை காத்திருக்கின்றன. இதை பிடிக்க உனக்கு நிச்சயம் பிடிக்கும். நான் இதை போர் செய்கிறேன். வாவ், டேபாஸ்கோ, இது எனது பிடித்த சாஸ். அதன் காரத்தனம் என்னை பேய்களை நினைவுபடுத்துகிறது. அருமையான தேர்வு. அது தண்டனையா? இது எனக்கு எனது சொந்ததை உருவாக்க நல்ல வாய்ப்பு. அப்படியா சுவையாக இருக்கிறது? புதன் தீப்பிடித்து விட்டதா? அவசரமாக தீயை அடக்குவோம். புதன், நான் உன்னை காப்பாற்றுவேன். அது நல்லது. சரி, பொத்தானை அழுத்து. வா புதன், அருமை. என் புஸ்தகத்தில் ஒரு விரிவான சமையல் குறிப்பேடுக்கு இருக்கிறது. முதலில் மாவை பொதி செய்யுங்கள். அருமை. அடுத்தது என்ன செய்வோம்? அடுத்ததாக மாவு மென்மையானதும் சுவையானதுமாக இருப்பதற்காக நான் சற்று பால் ஊற்ற வேண்டும். மீதமுள்ளதையெல்லாம் 2 முட்டைகளை உடைத்து போட்டு அனைத்தும் தயாராகிவிடும். இதை செய்வோம். நான் கண்டிப்பாக ஒரு நிபுணன். இப்போது எல்லாவற்றையும் கலக்கலாம். என்ன? நான் மனிதன், மாவின் பாத்திரம் அல்ல. என்னை கலக்க விரும்பினீர்களா? ஆப்ஸ், நீங்கள் சரியாக சொல்கிறீர்கள். யோசனை சுமாராக இருந்தது, ஆனால் எல்லாவற்றையும் அலங்கரிக்க வேண்டும். இதற்கு எனக்கு சில அடித்து கலக்கப்பட்ட கிரீம் தேவை. ஓ, ருசியாக இருக்கிறது. மேலும் சில அழகான வண்ண நிற குட்டி துளிகள். மிக மோசமான கனவாகும். நிறமுள்ள சிறுதுளிகள் என்னை பதற வைக்கின்றன. உங்களை பார்க்கும்போது கீக் போல் இருக்கிறீர்கள். சரி, திருத்தத்திற்கு செல்லலாம். பட்டனை அழுத்தவும். பெரிய தேர்வு. உங்களுக்கு கடுகு கிடைத்தது. கவனமாக இருங்கள். கண்களில் விழுந்து விடாதே. ஓ, கொடிய கடுகு. எனக்கு வெறுப்பே. அது சுவையாக இருக்கிறது. என்ன? நீங்கள் என் கையில் கிடைத்து விட்டது. எங்கேயாவது உண்டானதை கண்டுபிடித்தேன். இங்கிருந்து வெளியேற முடியும். சோசி, உன்னை கூட விடுவிப்பேன். நன்றி ஆனேட். நான் அது பற்றி கனவு கண்டேன். வாழ்த்துக்கள். நீங்கள் அனைத்து தண்டனைகளையும் கடந்து வெற்றி பெற்றுள்ளீர்கள் மற்றும் நீங்கள் வீட்டிற்கு செல்லலாம். பின்னர் சந்திப்போம். பை பை. இப்போது ஆனால் வாஃபிள்கள் வேணும். நீங்க அவத்தை எனக்காக செய்வீங்களா? ஆமா, பாபிள்ஸ், தொடங்குவோம். எனக்கு ஜெல்லி தேவைப்படும். இருக்கிற பாத்திரத்துல சூடான நீரை ஊற்றவும். எல்லாத்தையும் சேர்த்து கலந்து கொள்ளுங்கள். முழு திரளாக ஒட்டுகிறது. இப்பொழுது நாங்களுடைய வலிமையான இரும்பை எடுத்துக்கொள்கிறோம். நன்றி. ஆமாம், இல்லை, இது பொருந்தவில்லை. ஆனால் சிலிகான் அச்சு சரியாக இருக்கிறது. நம் ஜெல்லியை ஒருங்கிணைப்புக்குள் ஊற்று. அந்த மாதிரியே. உனக்கு என்ன தோணுது பாட்டி? அறிந்த ரெசிபி. நான் அப்படி சொல்ல மாட்டேன். நான் அருமையான ஜெல்லி வெஃபில்ஸ் தயாரிச்சிருக்கிறேன். இது கண்டு பாருங்கள். வாவ், இது உண்மையிலேயே ஆர்வமூட்டுவதாக இருக்கிறது. இப்போது மிகவும் ஆர்வமூட்டும் பகுதி. எனக்கு நிறமயமான சாக்லேட் தேவை. அந்நியக்கமின்றில அதை பாகமாக்குகிறோம். ஸோ நம்ம அனைத்து பச்சை சாக்லேட்டையும் மூழ்கிய பிறகு நாங்கள் வாப்பிளை அதில் மூழ்க வைப்போம். மாலிஸ் முழுத்து மேக்ஸ் அல்ல, அதை தட்டில் வைக்கிறோம். ஓ, பெட்சந்தட்டு சாய்க்க விட்டுமென்று எனக்கு தெரியும். உட்கார்ந்துள்ள ஆர்ப்பு சாக்லேட்டை எடுத்து சாக்லேட் துளிகளை வெளியே எடுத்து விடுகிறோம். அதுவே இப்போது இது ஒரு தர்பூசணியை போன்றே காணப்படும், ஏனெனில் இது விதைகளை கொண்டிருக்கும். பாருங்கள். ஆமாம், இது அருமையாக நைத்தா. அருமையாக இருக்கிறது.
சோபியன் என் ஓ தாத்தா. ஓ ஆனால் நான் அவளுக்கு பாரம்பரிய வாக்கில்சை செய்வேன். அவை அவளுக்கு சுவையாக இருக்கும். நான் ஏற்கனவே மாவை தயார் செய்து வாக்கில் இரும்பில் ஊற்றி உள்ளேன். ஆனால் வெறும் ஒரு பாதி. இப்போது எனக்கு கேயா தேவைப்படும். அதை மீதமுள்ள மாவில் ஊற்றவும் மற்றும் சாக்லேட் மாவை விழுப்புறம் மற்றொரு பாதியிலும் ஊற்று என்று சாக்லேட் மற்றும் வெனிலா வேஃபில்ஸ் ஆன பின் நமக்கு கிடைக்கும். அதை அப்படியே மூடுவோம் மற்றும் குளிர்ந்தது என்ன என்று காத்திருப்போம். சமையல் கலைஞன் என்ன பார்க்கிறாய் பாப்? இப்போது நாம் மற்றதிலிருந்து வாட்டல்களை எடுத்து வருகிறோம். ஓ ஆஹா, என்ன நண்பர் கிரான்சி. ஓ பாட்டி, அது ஆச்சரியம். நன்றி செஃப். இப்போது வாட்லை தட்டு மீது வைத்துவிட்டு அதற்கு மேலாக தேன் ஊற்றுகிறோம். இப்ப நாம் ஸ்ட்ராபெரிகளை பரப்பலாம். அது வேறானதாக இருக்குது. உங்களுக்கு ஸ்ட்ராபெரிகள் வேணுமா? நான் தானே அதை வளர்த்தேன். ஓ ஆம் டேனி. நீங்க கொஞ்சம் வேணுமா? ஓ மட்டண்டியப்பா டேனி. இந்த மிருக நாய் பல்வேறு திசைகளில் பறக்கின்றது. அந்த மூட்டு காயப்படுத்துது. நன்றி பாட்டி. மிக்சரை அப்புறப்பட்டு மா தயாரானதை போன்றிருக்கிறது. அதை உலர் இரும்பில் ஊற்றுங்கள். நான் என்ன செய்ய வேண்டும்? ஆய்க்கணும். அப்படியே நான் ஒரு டோனட் வாய்ஃபில் செய்ய முடியும். அசிங்கமாக இருக்கிறது. அடடே, அது ஒரு வாய்பிள். ஒரு டோனட். ஓ சரி சோபி, வருகிறேன். மீண்டும் முயற்சி செய்து பாரு. வா குட்டி. வாவ். நீங்கள் அனைவரும் என்ன வாட்டன் வாப்பிள்கள் செய்தீங்களா? சரி, கிட்டத்தட்ட. உள்ள என்ன இருக்கிறது என பார்க்கலாம். அது என்ன? ஒரு டோன்ட். சுவாரஸ்யம். இத பார்க்கலாம். வாங்க, இது டோனட்ட போல சுவையுது. என்ன நடக்குது இங்க? நான் வாப்பிள் வேண்டும்னு நினைச்சேன், ஆனா இது ருசியா இருக்குது கூட. வா, அது என்ன அழகு, என்ன ஹியாங். ஸ்ட்ராபெரி வாப்பிள்ஸ் மற்றும் இது சாக்லேட் மற்றும் வனிலாவும் சுவையா உள்ளது. ஓ ஆமா பாட்டி, இது என்ன ரொம்ப கவருகுது. ரொம்ப நன்று. இப்போ அது என்ன ஜெல்லி வாப்பிள்ஸ் பார்த்ததில்ல. அவத்தன் ரொம்ப சுவாரஸ்யமா உள்ளது. இது ருசியா உள்ளது. குளிர எனக்கு பிடிச்சு. ஆனா யார் வெற்றி பெற்றார்? சிந்திக்க ஒரு நிமிஷம் தேவையா உள்ளது. எனக்கு ஸ்ட்ராபெரி அதிகம் பிடிக்கும் போல இந்த வாஃபிள்கள் வெற்றி பெறுகின்றன. ஓ ஆம், நான் உனக்கு சொன்னேன் தான் இந்த நிகழ்ச்சியில் முதன்மையாக இருக்கும். நான் என் வரைதலை இப்போதே முடிக்கிறேன். அப்படியே நான் செம்முருக்கு முட்டை வென்றேன். இது கடினமல்ல. நீங்கள் இப்போது தொடங்கலாம். பாருங்கள், அது ஏன் வேலை பண்ணல? பாருங்கள், தாக போவோம். ஓ, முட்டைகள் எல்லாம் உடைந்துள்ளது. ஓ, இனி சிக்கலான முட்டை கொண்டு செய்யக்கூடாது. ஓ, அது சரி. நான் யூசோப்பியின் விருப்பு இனிப்பு. அவர் மால்மெல்லோவை விரும்புகிறார். அது உருகியதும் முட்டை வெள்ளையை போன்று தோற்றம் பெறும். சரி, இப்ப இந்த ஏர் ட்ரையரை தொடங்குவோம். சிறந்த வேலை. இப்படி எனக்கு ஒரு மஞ்சள் செய்தானோ. சரி, அது மஞ்சள் ஓகா டூக்கான்னு இருக்கும். சரியானது. பாருங்கள், இப்பொழுது நான் சில உப்பு தூள்களை சேர்க்க மறக்க மாட்டேன். சூப்பர். ஓகே, டேனியின் உடைந்த முட்டைகள் சமைப்பது எளிது. இது உண்மை. நான் உங்களுக்கு ஒரு மாஸ்டர் கிளாஸை காட்டலாம். நாங்கள் ஒரு குஞ்சு பன்றியின் உதவியுடன் முட்டையை ஓர்பங்களில் உடைத்து கீழே வெள்ளை மற்றும் மஞ்சளை பிரித்து காட்டுவோம். அனைத்து மஞ்சள் முக்கியமானது. தனித்தனியாக கிண்ணத்தில் இருக்க வெள்ளைய ஆரத்தை 2 கிண்ணங்களில் ஊற்றி ஒரு கிண்ணத்தில் சிவப்பு நிறத்தை சேரும். பிறகு மற்றொன்றில். ஐயா, தயவுசெய்து நாம் எல்லாத்தையும் கலக்குறோம். நீங்களே உங்களின் கரு மஞ்சள் பாகத்தையும் அடிக்கணும். கண்டிப்பாக. அதுக்காக நான் இந்த கவரையை எடுக்க போறேன். ஓ, பொருத்தமானது. ஆம், இப்போது நம்ம கரு மஞ்சளை பானனில் ஊற்றி அதை சமைக்க காத்திருக்கிறோம். அதுக்கு பிறகு அதை மடித்து உருளையாக சுருட்டி பாதி பிரட்டகத்துக்கும் பச்சை புரதத்தை ஊற்றுகிறோம். சிவப்பையும் ஊற்றி விடுகிறோம். பாருங்கள், இப்போது நமக்கு இந்த நிறமுள்ள சுருட்டு கிடைக்கும். சபோ அதுக்காக தோன்றலாம் வெட்டணும் இல்லையா? ஓஹா, ஷோபி ஃபில்ச்சியா இருப்பார். 3, 2, 1. பாட்டி மீண்டும் தூங்கிட்டார். எழுந்துரு.
நம்பதகுந்த விருப்பத்தை பயன்படுத்துவோம். சிறிது சத்தம். வா நமக்கு என்ன அது என்ன எங்கே என்னால் கண் மூட முடியவில்லை. நான் மிளகாய்க்கு நறுக்கி போட்டேன். இப்போது மிளகாய்களை எல்லாம் பாத்திரத்துல வையுங்கள் மற்றும் நிச்சயமாக ஒவ்வொரு மிளகாயிலும் முட்டைகளை உடையுங்கள். ஓ தயார். இப்போது நமது கலவையை தட்டில் திருப்புவோம். ஆஹா அபாரமாய் உள்ளது. நான் ஏற்கனவே ஒரு தட்டில் தயார் செய்துள்ளேன். சாப்பிடத்தை ஏவுங்கள். சோபி இன்னும் பசிக்குது. அது என்ன? எனக்கு பிடிக்கவில்லை. காய்கறிகள் சரி முயல்வோம். அருவருப்பு. இப்போ இந்த வண்ண ரோல் முயற்சித்து பார்க்கலாம். இது நல்லா உள்ளது. சுவைய மதிப்பீடு செய்யலாம். ஓ மை காட், இது ரொம்ப ருசியாக இருக்கிறது. அப்படி ஒரு கடைசி பொரித்த முட்டை இருந்தது. இப்போது இது இனிப்பான திரும்பி தேங்கிய முட்டைகள். அற்புதம். ஆஹா, கூட போட்ட ராக்ஸ் சூப்பர். நானும் மிகவும் பிடிக்கும். இன்னொரு முயலலாம். அது என்ன? மஞ்சள் சிற்றுண்டி செலந்திக்கு செய்யப்பட்டது. கமல், நான் சில குமிழிகளை ஊதலாம். மேலும் மிகவும் இனிய சில்லறை முட்டைகளை விலைவாசிக்கிறேன். ஜிம் நம்பர் கேட்டாயா? நான் வெற்றி பெற்றேன். இது ஜாம்பியன். இந்த முறை எதையோ சுவாரஸ்யமானதை காண போறோம். இது மில்க் ஷேக். சுட வேண்டும், சீக்கிரம் செய். அது எவ்வளவு எளிதானது. எனக்கு பால் தேவையில்லை. நான் ஃபாண்டாவை பயன்படுத்துவேன். எனக்கிட்ட நிறைய சுவைகள் உள்ளன. முதல்ல ஐவ்ஸ் மாத்திரை எடுத்துக்கொள்வோம். அடடா, இப்போது நாமெல்லாம் வெவ்வேறு சுவைகளில் உள்ள ஃபேண்டா ஒன்றில் ஊற்றுவோம். ஒவ்வொரு மாத்திரையிலும் வெவ்வேறு சுவை இருக்கிறது. இப்போது நான் ஐஸ் உறைய விரும்பும் சூப்பர் குளிர் ஃபேண்டா தேவை. இங்க இதுவா இருக்கு. என்னுள்ளே அண்டார்டிகா வண்டி இருக்குது. சகோ, இந்த குளிரை ஊதி விடுவோம். எல்லாம் உறைந்து விட்டது. சோ பெரிய உயரமான கண்ணாடியில பனியாக அமைத்து அதை ஸ்ப்ரைட்டால நிரப்புங்கள். பறவைகள். ஓ, இந்த வண்ணங்களை பாருங்கள். அது மிகவும் அழகானது, சுவை மிகுந்தது. ஆமாம், இதோ ஒரு ஸ்ட்ரா. அடி இனிப்புள்ளே, அதுதான் நீ பெறுவதற்கு. நானும் காய்கறி ஸ்மூத்தி ஒன்றை தயாரிக்கிறேன். அனைத்து விதமான பயனுள்ள காய்கறிகளையும் ஜூஸரில் போடுகிறோம். இது ஆரோக்கியமானதாக இருக்கும். ப்ரோக்கலிஹூ, கேரட். இப்போது எனக்கு முழுவதும் புது துருவிய காய்கறி ஜூஸ் உள்ளது. எனக்கு ஒரு மாம்பழம் தான் தேவையாக இருக்கும். அதிலிருந்து ஒரு துளையை வெட்டி காய்கறி ஜூஸை சைடு பக்கத்தில் ஊற்றுங்கள். ஓ, இது அழகாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளது. இது மிக சுவையாக இருக்கும். ஸ்ட்ராயிடவும் மீதியதை டம்ளரில் ஊற்றவும். டேனி, நீ குடிக்க வேண்டியதுதான். முயற்சி செய். சரி பாட்டி, நான் தலை நடத்துவேன் என நேர் என்று விரும்புகிறேன். அழறுவாப்பு. எவ்வளவு கேவலம். ஆனால் ஷெஃப் என்ன பண்றார் பாருங்க. ஓ, இன்னொரு மாஸ்டர் கிளாஸ் கத்து தர போறேன். நான் உண்மையான மில்க் ஷேக் செய்வேன். ஒரு மிக்சரில் நான் அனைவரையும் அனுப்பினேன். ஐஸ்கிரீம், நீலப்பழம், சர்பத்து, நான் இளஞ்சிவப்பு நிறம், இளஞ்சிவப்பு ஐஸ்கிரீம், ராஸ்பெர்ரி பழம் மற்றும் இளஞ்சிவப்பு சர்பத்து பயன்படுத்துவேன். எல்லா இடத்திலும் சாறு சேர்ப்பது மட்டுமே மீதமுள்ளது. மற்றும் கலப்பிகளை ஆன் செய். ஆமாம், அவை ருசியா இருக்க வேண்டியதுதான். மில்க் ஷேக்களை கண்ணாடி குவளைகளில் ஊற்றி முட்டைப்பு ஒயிட்ஸ் கொண்டு அலங்கரிக்கவும். நிறங்களை கொண்டு தூவவும் மற்றும் மூடியால் மூடவும். முழுவதும் காஃபி ஷாபில் தான் போல் பார்க்க ரொம்ப அழகா இருக்குது. சாஃபி அவற்றை வைப்பார் மற்றும் 2 மில்க் ஷேக்குகளை ஒரே நேரத்தில் முயற்சிப்பார். பாக்குறீங்களா? அழகாவும் பயனுள்ளதாகவும் இருக்குது. நல்லா செய்தையே காதலியே. பாருங்கள், அது முயற்சி செய்ய வேண்டும். சாப்பாடு ருசிதானாக இருக்க வேண்டும். ஓ, ஆச்சரியமாக இருக்கிறது. இதனால் தான் நான் முதலில் தொடங்குவேன். இது ஆரஞ்சு பழச்சாறு போல தோன்றுகிறது. சுவாரஸ்யமாக இருக்கும். ஆனால் இதன் வாசனை கொஞ்சம் மோசமாக இருக்கிறது. ஒரு முறை முயன்று பார்த்து விடலாம். பாட்டி செய்த காய்கறி ஸ்மூத்தியா அவங்களை வருத்திக் கொள்வது விரும்பவில்லை. ஆமாம் பாட்டி, இது அதிசயமா இருக்குது. இப்போ மறுபடியும் முயல்வோம். இங்கே ஒவ்வொரு தாடி. எவ்வளவு குளிர்ச்சியா, முழுமையாக மேம்பட்டது. காய்கறி காக்டெயிலை விட சிறந்தது. வா, மெய்யாகவே எனக்கு இது பிடிக்கும். இதோ என்ன இருக்கிறது? முழு ஹெல்மெட்டா சூப்பராக இருக்கு. அதை எனது தலையில் போட்டுக்கொள்வோம்.
இரு சாக்லேட்களை ஒரு குழாயில் சேர்க்கலாம். அசத்தலாக இருக்கிறது. இது எனக்கு தேவையான மில்க் ஷேக். இது அதிசயமா இருக்குது. இந்த போட்டியில யார் வெற்றி பெற அப்படின்னு எனக்கு தெரியும். யூஹூ! சில்வி எனது மதிப்பீட்டை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வார் என நான் அறிந்தேன். மென்டி, நீதான் முதலில். இல்லை, நீயே. ஓ இல்லை, சிவப்பு மிளகாய். நீயோ? எனக்கு சொல்ல. சிவப்பு மிளகாயும். யாருக்கு உண்மையா? நிக்கோல், தொடங்க. இல்லை, நீதான் முதலாளி. விளையாடுவோம். கல், காகிதம், கத்தரிகள். மோசமாகி போச்சு. நாம் சேர்ந்து முயற்சி செய்வோம். சரி, நாம் இதை இப்போதே முயற்சிக்கிறோம். Mammal. Just slice out. Eat into Sarah Senior 40 version free cereal. அது ஒரு சிலி, மன்னிக்கவும், மாண்டி. நிக்கோல், நீ நான் என்கிறார். முடியும். அழகு பொருட்களும் சாக்லேட் உருகி போயிருக்கு. நான் அதை இனி சாப்பிட மாட்டேன். அது மோசமாக இருக்கிறது. மன்னிக்கவும். நான் ரெடியா இருக்கேன். நிக்கோல், இத பிடிங்க. வாவ், ஒரு ஷூ. வாவ், எனக்கு ஷூ பிடிக்கும். இது என் சைஸா இருக்கும்னு நம்புறேன். வாவ், எனக்கும் ஒரு ஜூதி கிடைத்திருக்கிறது. சாந்தரமாக இருக்கிறது. இல்லை, எனது ஜூதிதான் நிச்சயம் சிறந்தது. சாக்லேட் என்கிற கசப்பு சுவை. ஒவ்வொன்றும் அழகாக. உங்களிடம் சாக்லேட் நேரிடலாம். பீகோ, பார்க்கலாம். உங்களது நேரம்தான். உண்மையில் முதலில் இதை போடுவோம். உள்ளேன். ஓ, அது அழகாக இருக்கிறது. நான் மிகவும் விளையாட விரும்புகிறீர்களா? நீங்கள் அன்றி. ஹை இளவரசே. ஹை, என் பெயர் மாண்டி. அவள் என் ராஜகுமாரி. சாப்ஸ், உண்மையிலேயே இது மிகவும் அழகாக இருக்கிறது. முடியாது, நான் ஒரு சாதாரண இப்போது அழகியவள் இல்லை. மாண்டி, நீ எனக்கு தேவையில்லை. நான் போகிறேன். நான் முடிய வாய்க்க முடியவில்லை. என்னிடம் இருந்ததை என்னிடம் பார்க்க விரும்புகிறேன். நான் பார்ப்பேன். நான் உனக்கு திரும்ப பூசினேன். நிக்கோல், அது மேக்கப் சரிதான். என்ன, அது சாக்லோடா அல்லது உண்மையா என்று நான் ஆச்சரியப்படுகிறேன். Arjos. Pickle. Inspirably, unable lipstick first you need. ஓ, சிசேர்க்கு. ஆகனோ, நிக்கோல், நீயே முயற்சி செய். எனக்கு சர்க்கரை வளை அபிஷேக கட்டுரை கண்டிப்பாக இருக்கிறது. இது உண்மையாக இருக்கிறது. மாண்டி, நீ என்னை ஏமாற்றினாய். நீ அதில் சிக்கிக் கொண்டாய். யாரிடம் ஷாடோ உள்ளது? Darling, சரி, கருத்து. நிக்கோல், என்ன பண்றா? எனக்கு காண்பி. எவ்வளவு பயங்கரமாய் இருக்கின்றது. அது ஹீஸ்வியா இருந்தது. இப்போது நாங்கள் மாண்டியின் சாக்லேட்டை சாப்பிடலாம். மாண்டி, நீ என்ன 1 2 3 4 என்ன நான் தான் முதல். அடுத்தவன். இது என்ன பெரிய முட்டையா? மெய்டி, உன்னால என்ன? முதலில் சரி, அடிப்படையாக பார்க்கையில் உள்ளே ஏதையா இருக்கிறது. வாவ், அது சாக்லேட். என்ன திமிர்வமாக இருக்கிறதே. மாண்டி, பொறாமைப்படாதே. வாவ், உள்ளே ஒரு பெட்டி இருக்கு. அழகான வளையல். அங்கு பெரிய அடுக்கு கல் ஒன்று இருக்கிறது. மிகவும் அழகாக தெரிகிறது. கண்டிப்பாக உன்னிடம் என்ன இருக்கிறது பார்ப்போம். எனக்கும் ஒரு முட்டை கிடைத்துள்ளது. இதை என்ன செய்வது? அதுதான்
நான் அதை முறோம் அங்கே ஒரு அழகான விலங்கு அல்லது ஒரு பறவை அல்லது ஏதாவது இருக்கும்படி நம்புகின்றேன். கோல், அதை நீ கேள்கிறாயா? முட்டை உடைந்து கிடக்கிறது. உள்ளே யார் இருக்கிறாரோ பார்க்கலாம். கோல், இங்கே வா. Remy Ayersa was the racery fin. Through children free order deal agim. This Yumri Calvary 3. Leon say. Nicole, avala paru. Ilay. Ada எடுத்து sell. Nicole, தின்சுட ஸ்வயா. Oh, subscribe பொத்தானா கனை கிளிக் பண்ணவும் மணி குறிச்சு மறக்காதீங்க. எங்க யாழ்னி வீடியோக்களையும் முதல் முறை நீங்க பாப்பீங்க. என்ன? ஓ ட்ரா பொண்ணோட செய்யலாம். மலர் அது ஒரு கரப்பான் பூச்சி. அவசரமா என் காதலனை அழைக்கணும். அது குழந்தைகளே, அதை எனக்கு கொடு. மாண்டி, முயன்று பாருங்கள். நீகோல், நீ என்ன செய்தாய்? ஓ, அது சாக்லேட். நீயும் போய்விடு. நாம் பிரிவதற்கு கரப்பான் பூச்சியை பெற்றிருக்கிறேன். இது ரொம்பவே இனிக்கும். நீ உண்மையிலேயே சொல்றியா? பாண்டி, ஓ, ஆனால் என் சின்னஞ்சிறிய விலங்குக்காக நான் ஏதாவது செய்ய போகிறேன். என் ஸ்டீஸ்டர்பெர்கோ, இது ரொம்ப கூல். இப்ப என் கரப்பான் பூச்சிக்கு வாழ இடம் கிடைத்து விட்டது. வருக டார்லிங். நிகோல். Isigum Frosty Stars Boreale, or Naldi Flyma Reggae. நான் என்ன வைத்திருக்கிறேன் என்று பார்ப்போம். ஓ, அது அருவருப்பாக இருக்கிறது. அது மீன். என்னை பற்றி என்ன? ஓ, ஒரு மீன். அதை அற்புதமாக வாசிக்கிறது. நான் யாரோ ஒருவரை காண்டு வர வேண்டும். ஒரு வினாடி. ஹலோ பாட்டி, உங்களது உதவி வேண்டும். அருமை, நான் காத்திருக்கிறேன். இன்னும் இதோ என் பாட்டி. வணக்கம். கூப்பிட்டீங்களே? ஓ, மீன், நான் உங்களுக்கு அதை சமைத்து தருகிறேன். போலாம். சிறப்பு. மாண்டி. மாண்டின் கார்ட்போர்டு ஃப்ரைடாய். எங்கள் மேசைக்கு கீழே ஏன் மறைந்திருக்கிறீர்கள்? வெளியே வாருங்கள். ஓஹோ, அவளுக்கு நான் கிடைத்து விட்டேன். சரி, இத பாப்போம். ஆனால் எனக்கு மீன் பிடிக்காது. அதில் சுவையான ஏதாவது சேர்க்க வேண்டும். என் பணப்பையில் எப்போதும் பொன் இருக்கும். மீனின் மேல் தூவி. இப்போது நன்றாக உள்ளது. நம்புவோம். நாம் இந்த ஃபர்ச்சிட்டு இருப்போம். The chocolate. Nicole, the provincianis. Nick, உனக்காக சில மீன்களை தயாரித்துள்ளேன். ஏஞ்சல், சாரன். நன்றி பாட்டி. The eyes of Richard are in style pensad. Imen start the Richard Mole கத்திக்கின் ஸ்பிரிட்ஸ் முயற்சி செய்யறேன். முயற்சி செய்து பார்க்கலாம். இதன் மனம் அற்புதமாக உள்ளது. வா, ரிஷோரி சாஸ்வர்ஸ். இது செயலை சாப்பிடுவோமா? இது மிக ஓர்மை. நிக்கோல், என்னுடைய செவ்வாயா? இல்லை. ஓ, நிக்கோல், நீ பயமுறுத்துகிறாய். நீ உன் ஒனியாக சாப்பிடு. மாண்டி, நான் இதை உனக்கு கொடுக்கிறேன். மாண்டி, நீ தாளில் வரைந்து காட்ட வேண்டும். உண்மையாவா? எனக்கு தெரியாது. முயற்சிப்போம். என் பிடித்த சேனலின் பெயரை எழுதுகிறேன். ஒரு விதமாக அதனை சப்ஸ்கிரைப் செய்யவும் வீடியோக்களை விரும்பவும். அது காகிதம். அது அருவருக்கத்தக்கது. நிக்கோல், நீ என்ன செய்கிறாய்? எவன் பார்க்கலாம்.
First friend the rare for instershow, Bristol Sir Burberry Sprito, where it the chocolate dollar in your primary. In their cogidum, you're pretty. It's some supper stream. Oniko Mindosikas, in a supper with it. Non for Brazil, then the Manisil cover a year chicken. Home. Thinking ஒரு கேக் இருக்கிறது ஓ உன்னன் நடக்கிறது எனக்கு ஒரு உண்மையான கேக் கிடைத்தது எவ்வளவு அருமை அதுவும் ரொம்ப சுவையாகவும் இருக்கிறது இது சாத்தியம் என்று கூட எனக்கு தெரியாது நான் இந்தியம் இன்னும் என்னெல்லாம் வரையலாம் எனக்கு தெரியுமே இன்னும் ஒரு கப் கேக் ஆம் அது வேலை செய்தது like Shurwagisen, Mongarte, ni first for Alla ate the winner. Is a bull of a flight then.